நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டில் வாகன இறக்குமதிக்காக இந்த ஆண்டு இதுவரை சுமார் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்களை திறக்க அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சுமார் 1.8 பில்லியன் டாலர் வரை கடன் கடிதங்களை திறக்க அனுமதி அளித்திருந்ததாலும் இதுவரை 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் செயல்படுத்தப்பட்ட QR முறையின் கீழ் தேயிலை உரங்களை வழங்கும் செயல்முறை தற்போது உயர் முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேயிலை தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு உரமானியங்களை வழங்குவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் சமாளிக்க இந்த செயல்முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி QR முறையின் கீழ் புதிய உரங்களை விநியோகிக்கும் பணி அக்டோபர் 1 முதல் நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக எதிர்வரும் 21 நுகேகுடி நகரில் நடத்தப்படவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டுப் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என்று பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் சனிக்கிழமை இடம்பெற்ற விபத்துகளில் 4 உயிரிழந்துள்ளனர். போலீஸ் ஊடகப் பிரிவு ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. மதுக்கம நேபுடஹோரண சாலையில் கிரிகெட்டிய சந்தியில் நேற்று மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி தனியார் பேருந்துடன் மோதியதில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக மதுக்கம தலைமையக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் மினிபாய தவளம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். மதுக்கமவில் இருந்து ஹொரணி நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் கிரிகெட்டிய சந்தியில் மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி தனியார் பேருந்துடன் மோதியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மதுக்கம தலைமையக போலீசார் தெரிவித்தனர். உயர்தர பரீட்சையை முன்னிட்டு 7 நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய டிசம்பர் 8 பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் 10 ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் 5 வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் டிசம்பர் 8 பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பழச்சாறு பாடங்கள் கட்டாயமாக இலங்கை தரச்சான்றிதழ் முத்திரையை கொண்டிருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உடனடியாக பருகக்கூடிய அனைத்து பழச்சாறு பாடங்களும் கட்டாயமாக இலங்கை தரச்சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும். அத்துடன் இதே வகையைச் சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பழச்சாறு பாடங்கள் விற்பனைக்கு வருவதற்கு முன் இறக்குமதி பரிசோதனை திட்டத்திற்கு முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறி மட்டக்களப்பு மங்களராமய விகாராதிபதி அம்பட்டிய சுமரந்தி தேரர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் பாதுகாப்பு கோரியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் தொடர்புடைய சதிக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக தேரர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 30 தனது பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட 5 சிவில் பாதுகாப்படை அதிகாரிகள் நீக்கப்பட்டனர். இது ஒரு கடுமையான பாதுகாப்பு இடைவெளியை உருவாக்கியது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடகப் பிரிவு ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1311 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் 1314 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 31 பேர் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுள்ளனர். மேலும் 8 பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. களவாடை தெல்கொட பகுதியில் கடந்த 31ஆம் தேதி 2 பேர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்தேக நபர் களவாடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் களவாடி கொஸ்வத்த பகுதியைச் சேர்ந்தவர் என தகவலின் அடிப்படையில் தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் அவசர தொலைபேசி அழைப்பு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தேவலப்பட்டியில் உள்ள டயர் தொழிற்சாலையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீப்பரவலை கட்டுப்படுத்த 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை. மிரிகான கிம்புலாவள பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட 31 வயது இளைஞர் யுவதிகள் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிம்புலாவள கமதா என்ற இடத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்த இளைஞர்கள் குழு ஒன்றே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 500க்கும் மேற்பட்டோர் இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மிரிகான குற்றத்தடுப்பிரிவு மற்றும் மிரிகான போலீசாரினால் கைது செய்யப்பட்ட 31 வயது இளைஞர்களிடமும் இருந்து பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலாவ 419 கிராம வீதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்த்து செயலிருந்து வந்த டிராக்டருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர், டிராக்டரில் பயணித்த ஒருவர் மற்றும் ஒரு குழந்தை காயமடைந்தனர். இதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தலாவ கிங்குருவ பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் ஆவார். யட்டியாந்தோட்டை பகுதியில் உள்ள ரப்பர் தொழிற்சாலையில் கொதிகலன் ஒன்று வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். யட்டியாந்தோட்டை கிருப்பொருவ தோட்டத்தில் இயங்கும் தொழிற்சாலை ஒன்றிலேயே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. குறித்த சம்பவத்தில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இலங்கையின் மாகாண சபைகள் உட்பட பொதுச் சேவையாளர்களின் சம்பளங்களுக்கான செலவுகள் 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த செலவானது 15.6% அதிகரித்து 555.1 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் அதே காலப்பகுதியில் இந்த செலவு 480.3 பில்லியன் ரூபாவாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.